ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கார்ன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயில் பண்ண பொட்டேட்டோவில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட்டா, உப்பு, பெப்பர் எல்லாமே half டீஸ்பூன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம ஒரு ½ டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஏன் மிக்ஸ் பண்ணிக்கோன்னா அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் நல்ல மசாலா இறங்குன்றதுக்காக இப்போது இந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு ரோல் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா ஃபிங்கர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆயிலும் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்துருவோம். எல்லாமே டேஸ்டியாக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.